எல்லாம் நம்ம வந்து எப்படி தட்டுவோம் அதே மாதிரி நம்ம இந்த தோசைக்கல்ல வச்சு இந்த மாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த உளுந்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் உளுந்தாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த டேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உளுந்தாக இருந்தால் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கோர்ஸாகவும் அரைக்காமல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த உளுந்து கொஞ்சம் க்ரஷ் ஆகும் போது அப்படியே எடுத்துருங்க. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம இது மாதிரி ஒரு 2 செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். நல்ல